ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ரிங் ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மேகி கிண்டி எடுத்துக்கலாம். மேகி ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது மேகிலையும் பண்ணலாம், நூடுல்ஸ்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மேகியில் தான் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேகி கிண்டதுக்கு ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணிக்கணும். மேகி கிண்டிட்டு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேகி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சைடில் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரோல் பண்ணதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு எடுத்துப்போம். இப்போ கார்ன்ஃப்ளோர் மாதிரி மைதா மாவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மைதா மாவி கார்ன்ஃப்ளோர் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இதை அப்படியே ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிடலாம். அப்புறமா இந்த அரை கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக கலக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தோசைகளில் அடுப்பு வச்சுக்கலாம். இப்போ கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தோசை கடாய் கல் சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குன்னா இங்கே ஒரு தட்டில் மேலே நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்குவோம். எல்லாம் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்குவோம். கடாய் சூடாயிட்டான்னு பார்க்கலாம். சூடாகும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஊற்றிட்டு கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுருணும். இப்போ வெந்துடுச்சு. இந்த இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மேலே வச்சிடணும். ஃபஸ்ட் நம்ம என்ன தடவை வச்சுக்கோங்களோ அந்த தட்டுக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சிடணும். நூடுல்ஸ் கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படியே ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி மடிக்கணும். இந்த பக்கம் இப்படி மடிச்சுட்டு இப்படி மடித்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி ரோல் பண்ணி அதுதான் இப்படியே எடுத்து ஒவ்வொரு பிளேட்டில் வச்சிடணும். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் இப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்படி எல்லா இதையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுனாலும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை ரொம்ப ஆயில் விட்டுனாலும் ஃப்ரை பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். நம்ம இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம்.
கடாய் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அழகாக அதில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா இதுவும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. தேங்க்யூ.